சரவணபவாய நமः. என் அன்பு பிள்ளையே, நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கான வழியை உருவாக்கி தருவேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு இன்றிலிருந்து நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இந்த பதிவு உன் கண்ணில் பட்டவுடன் நீ உன் கவலையை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு. நீ சந்தோஷமாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, ஏமாந்து விட்டோமே என்று நினைத்து உன் மனம் வேதனை அடைகிறது. என் முன் நீ வந்து கண் கலங்கி நிற்பது எனக்கு புரிகிறது. என் பிள்ளையே, இனி யாரையும் நம்பாதே. உன் அப்பா என்னை நம்பு. ஏமாந்து விட்டாயே தவிர யாரையும் ஏமாற்றவில்லை என்ற எண்ணத்தோடு தலை நிமிர்ந்து நில். இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். என் பிள்ளையே, உன்னை படைத்த நான் சொல்கிறேன், உன் கஷ்டம் எல்லாம் காணாமல் போக போகிறது. இன்னும் சந்தோஷம் தரும் மங்கள செய்தி உன்னை தேடி வர மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கை ஜொலிக்க போகிறது. முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு. முருகனை வணங்கி தோற்றவர்கள் உலக அகராதியில் இல்லை. இது சத்தியமான உண்மை. உள்ளம் உருகி முருகனை வணங்கினால் நிச்சயம் நீங்கள் நினைப்பது நடக்கும். இந்த முருகன் நடத்தி வைப்பேன். என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான முதல் படியே தோல்விதான். எனவே அதை கண்டு பயந்து ஓடாதே. சரியாக செய்ய வேண்டும் என தள்ளி போடுவதை விட, தவறுகளை திருத்தி நேற்று இருந்ததை விட சிறிதளவு முன்னேறுவது எவ்வளவோ நல்லது. என் பிள்ளையே, யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது. எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. கிடைக்கும் போது யானையாக இரு. சக்கை கிடைக்கும் போது எறும்பாயிரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. உனக்கு துணையாக நான் இருப்பேன். சந்தேகத்துடன் எதையும் நீ பார்க்காதே. நான் தீங்கு ஏற்படும் எதையும் உனக்கு கொடுப்பதில்லை. உறுதியுடன் இரு. அனைத்து சோதனைகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவது உறுதி. உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல் நிறைவேற போகிறது. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நன்மையாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். நீ நீண்ட நாள் எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும். நாளைய விடியல் நல்லதாக அமையும். நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய். எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாய் இரு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நீ செய்கிற வேலையை மனசுக்கு பிடித்து செய். உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, எத்தனை வயதானாலும் தன் மனைவியை ஒரு வார்த்தை கேட்டு முடிவு செய்யும் கணவனும், தன் கணவர் எடுக்கும் முடிவு சரி என்று நம்பும் மனைவி இருக்கும் வரையிலும் இந்த உலகில் உண்மையான அன்பு என்றும் அழிவதில்லை. என்னை வணங்கும் பக்தர்களுக்கு இந்த புரிதல் நிச்சயம் இருக்கும். இவர்கள் வீட்டில் என்றும் இந்த முருகன் வாசம் செய்வேன். தேவையானதை அருள்வேன். என் பிள்ளையே, உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் காலம் இது. நீ என்னிடம் வேண்டியபடி உன் வேலைகள் எல்லாம் தானாகவே நடந்து முடியும். ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்று சிரமப்படுவதாக தோன்றும். ஆனால் அவைதான் உனக்கு நற்பெயரை வாங்கி தரும். நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன். இப்போது அனைவரும் அறிவார்கள். நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கின்றன. என் அன்பு பிள்ளையே, உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்கின்றேன். நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன். உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும். உன் நம்பிக்கை ஜெயிக்கும். அந்த நாளையும் நீ காணப்போகிறாய். என் அன்பு பிள்ளையே, நீ உன் வாழ்க்கை துணைக்காக என்னிடம் வேண்டுகிறாய். ஆனால் உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொள்ளாததால் கவலையில் இருக்கிறாய். கவலைப்படாதே. நான் அவர்களுக்கு புரிய வேண்டிய வகையில் புரிய வைப்பேன். நீ புரிய வைக்க முயற்சித்து மேலும் சூழலை கடினமாக்காதே. நீ எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு ஒன்று வரப்போகிறது. தயாராக இரு. உன் அறிவையும் திறமையும் வெளிப்படுத்த வாய்ப்பு ஒன்று வரும். என்னிடம் நீ கோபித்து என்னை வழிபடாமல் இருக்காதே. உனக்கு எதையும் எதிர்கொள்ள தேவையான சக்தியே உன் பிரார்த்தனை மூலமாகத்தான் கிடைக்கிறது. எனவே பிரார்த்திப்பதை நிறுத்தாதே. காலம் மாறும், காட்சிகள் மாறும். நாளை வெற்றி உனதாகும். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த வீட்டில் இந்த முருகன் என்றும் என் அருளாசி வழங்கி குடும்பத்தின் வளர்ச்சியை மேன்மேலும் உயர்த்துவேன். என்னை உண்மையாக வணங்கும் பக்தனுக்கு நிச்சயம் பெண்மையை மதிக்கும் பண்பு இருந்தே தீரும். இத்தகைய பண்பு உள்ளவருக்கு தேவையானதை கேட்காமலே மனமுவந்து அருள்வேன். என்னை வணங்கும் பெண்களுக்கு தீங்கு நினைப்பவர்களை இந்த முருகன் என்றும் மன்னிக்கவே மாட்டேன்.
என் பிள்ளையே, உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டிருக்கலாம். வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் நிகழும். ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நானே. என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும்போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவ மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக உச்சரிக்க வேண்டும். நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில் உள்ளாய். அச்சமின்றி முன்னேறு, நான் துணையாக இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனம் பக்குவமான நிலையில் இன்று உள்ளது. இந்த நிலையில் மற்றவர் செய்த துன்பத்தை நினைத்து அவர்களை தண்டிக்க உன் மனம் தூண்டும். நீ கவனமாக அதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கான தண்டனை அதற்கான காலத்தில் கிடைக்கும். அதை பற்றி நீ யோசித்தால் உன் ஆன்மா பலவீனமடையும். உன் வாழ்வின் முன்னேற்றம் பற்றி மட்டும் நீ யோசி. அதே நேரம் நீ மாயையிடம் மாட்டிக்கொள்ளாதே. கவனமாக இருந்து இதை தவிர்க்க வேண்டும். மீண்டும் அந்த மாயைகள் உன்னிடம் வரும். அதை மட்டும் கவனமாயிருந்து தவிர்க்க வேண்டும். தவிர்த்தால் நிம்மதி கிடைக்கும். பொறுமையோடு இருந்தவர்கள் பலர் வென்றிருக்கிறார்கள். வருவதை ஏற்று அமைதியாக இரு, நீ வெற்றி அடைவாய். என் அன்பு பிள்ளையே, உன் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி உன் உண்மையான பக்தியிலும் நேர்மையிலும் தான் உள்ளது. உண்மையான பக்தியும் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீ அழைத்தால் நொடி பொழுதில் வருவேன். உனக்காக விதியையும் மாற்றி அமைப்பேன். இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள். எது நடக்கவில்லை என்று வருந்தினாயோ அது இன்று நடக்கும். உன்னுடன் இருந்து நான் நடத்துவேன். யாமிருக்க பயமேன் உனக்கு. ஓம் சரவணபவ.